Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.3 question number 3. First separate எல்லாத்துக்கும் integral போட்டுக்கலாம். Integral secant squared x by 5 into dx plus 18 into cos 2x into dx plus 10 into integral secant 5x plus 3 into tan 5x plus 3 into dx. The secant squared x by 5 இருக்கு. tan x differentiation பண்ணா நம்மளுக்கு secant squared x கிடைக்குது. இப்போ secant squared x இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு tan x திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல tan x by 5 எழுதிக்கலாம். இப்போ xோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 5 இருக்கு. ஸோ இங்கே நம்ம எழுதுகிறப்போ 1 டிவைட் பை 1 by 5 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 18 இன்ட்டு காஸ் 2x இருக்குது. இப்போ sin x இருக்குது. இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து cos x கிடைக்கும். இப்போ இந்த cos x-ஐ இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது sin x. ஸோ 18 இன்ட்டு இங்கே sin 2x. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ அதை 1 by 2 எழுதணும். இங்கே நான் 18 கீழே 2 போட்டுக்கிறேன். ப்ளஸ் இங்கே 10 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே secant x tan x இருக்குது. secant x-ஐ டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் secant x tan x. இப்போ அதை இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது secant x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5x plus 3 இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? secant 5x plus 3 எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ இதை டிவைட் பை இதை 1 by 5 எழுதணும். அதை நான் 10 கீழே டிவைட் பை 5 எழுதிக்கிறேன். ப்ளஸ் சி இதை எழுதிக்கலாம். இப்போ 5 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கீழே டினாமினேட்டராக இருக்குது. ஸோ இது மேலே வந்துடும். 5 இன்ட்டு tan x by 5 ப்ளஸ் இதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 9 கிடச்சிரும். ஸோ 9 sin 2x ப்ளஸ் இதை டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 secant 5x plus 3 plus c. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம்.